வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் போர் கார்ட்ஸ் பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பவர் லைன் பாருங்கள். இதெல்லாம் ஒரு காலத்தில் டிசியில் ஒர்க் பண்ணுது. இந்த பவர் லைன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ டிசி பவர் லைன் சொல்லும் போதே உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். நான் பேசுகிறது பாம்பே லைன் தாங்க. எஸ், ஏன் பாம்பேன்னு சொல்கிறேன்னா, அப்போதைக்கு பாம்பேலேருந்து இப்போதைக்கு மும்பை வரைக்கும் ரொம்ப காலமாக அது டிசி 1500 வோல்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது. ரீசெண்டாக தான் அவங்க ஏசி 25,000 வோல்ட்டுக்கு கன்வெர்ட் ஆனாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வெஸ்ட்டு சைடில் அரேபியன் சி இருக்குது. அப்புறமா கோஸ்டலில் கோஸ்டல் சிட்டிஸ் இருக்குது. அதில் மும்பை ரொம்ப பிரதானமான சிட்டி. அதுக்கப்புறமா பெரிய மவுண்டன் ரேஞ்சு ஒன்று இருக்குது, கண்டினியூஸ் மவுண்டன் ரேஞ்ச். அதுதான் வெஸ்டர்ன் காட்ஸுங்க. இந்த வெஸ்டர்ன் காட்ஸை ஏறி இறங்கினா தான் சென்டரில் இருக்கிற டெக்கான் பிளாட்டி வர முடியும். ஸோ அப்படி ஒரு முக்கியமான லைன் தான் பிரிட்டிஷ் காலத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லைன் பார்த்தீங்கன்னா மும்பை பூனே கனெக்ட் பண்ணக்கூடிய போர்காட்ஸ் செக்ஷன் சொல்லுவாங்க. இந்த போர்காட்ஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பல டனல்ஸ், பிரிட்ஜஸ், கிராசிங்ஸ், ஸ்ட்ரீம்ஸ் இதெல்லாம் கிராஸ் பண்ணி போடக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டான டெரெயினில் ஒரு பெரிய இன்ஜினியரிங் மார்வல் தாங்க இது. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் கர்ஜத்னு ஒரு ஸ்டேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டேஷனோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, முன்னாடிலாம் ஸ்டீம் இன்ஜின் தான் நம்ம ட்ரெயினை இழுக்கும். அதுக்கு அந்த அளவு டார்க் இருக்காத காரணத்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹில்லை ஏறுறதுக்கு பின்னாடி 2 எக்ஸ்ட்ரா ஸ்டீம் இன்ஜின்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது பேர் பேங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மெயின் இன்ஜின் புல் பண்ணும், 2 பேங்கர்ஸ் புஷ் பண்ணும். ஸோ இது பாம்பே டு பூனே வரும் பொழுது அந்த ஹில்லை ஏறுறதுக்கு இந்த 3 இன்ஜின் செட்டப்பு உதவும். ஸோ ஏறி வந்த பிறகு என்ன பண்ணணுன்னா, லோனாவாலான்ற ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த அளவு உங்களுக்கு இன்க்ளினேஷன் இருக்காது. அதனால் அந்த பின்னாடி மாட்டிருக்க 2 எக்ஸ்ட்ரா இன்ஜின்ஸை டீகப்புள் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ரூட்டில் ட்ரெயின் ஆப்போசிட்டில் வருதுன்னு வச்சுக்கோங்கன்னா, எக்ஸ்ட்ரா 2 ஸ்டீம் இன்ஜின்ஸை ஃப்ரண்ட்டில் போடுவாங்க. ஏன்னா இப்போ ஹைட்டான இடத்துலேருந்து லோ லெவலுக்கு ட்ரெயின் இறங்கும் பொழுது நமக்கு ட்ரெயின் புல்லிங்கை விட ட்ரெயினுக்கு இந்த பிரேக்கிங் ஃபோர்ஸ் தேவைப்படுதும். ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் 3 இன்ஜின் இருக்கும். இது அந்த ஸ்லோப்பில் ட்ரெயின் ரொம்ப ஸ்டெடியாக இறங்குறதுக்கு உதவும். ஸோ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே ஸ்பீட் லிமிட் 30 km/h தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது டீசல் இன்ஜினுக்கும் அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் கூட இந்த பேங்கர்ஸ் அண்டு பிரேக்கர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் இந்த இன்ஜினில் கப்பல் பண்ணிவிட்டு புல் பண்ணும்போது டைம் வேஸ்ட் ஆகுறன்ற காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நம்பர் ஆஃப் கோச்சஸை குறைச்சிடுறாங்க. ஸோ இந்த ரூட்டில் போகிற சில ட்ரெயினர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கோச் 24 கோச்சஸ் இருக்காது, 18 கோச்சஸ் அந்த மாதிரி குறைவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுனா, சிங்கிள் இன்ஜினை இதால் புல் பண்ணிவிட்டு போக முடியும். அப்புறமா ஸ்பீட் லிமிட்டை இப்போ 50 km/h இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினால் புல் பண்ண முடியும்னா 24 கோச்சஸ்க்கு எதுக்கு நீங்கள் பிரேக்கர் அண்ட் பேங்கர்ஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் கேட்கலாம். அது காரணம்னா, ஈவன் தோ இன்ஜின் புல் பண்ணக்கூடிய டார்க் எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் இருந்தாலும் அந்த கப்ளிங் அவ்வளோ ஃபோர்ஸ் தாங்காது. ஸோ கப்ளிங் பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 இன்ஜினை பின்னாடி போடுறதால உங்கள் கப்ளிங்கில் அந்த என்டையர் ஃபோர்ஸ் இறங்காது. ஸோ அந்த காலத்தில் இங்கே ட்ரெயின் ஒருவேளை கண்ட்ரோல் இல்லாமல் போனால் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு தனி ட்ராக் போட்டு கேட்ச் சைடிங், ஸ்லிப் ஸ்லைடிங் 2 இது வச்சுருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக நான் சொல்கிறேன். நான் 1856லேருந்து 1863 வரைக்கும் 8 இயர்ஸ் அந்த ப்ராஜெக்ட் கட்டி முடிக்கப்பட்டது. இது ஸ்டார்டிங்கில் 20,000 ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய் ஆகியிருந்தாங்க. அடுத்த வருஷம் 40,000, அதுக்கு அடுத்த வருஷம் 60,000ன்னு ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இன்க்ளூட் பண்ணி பண்ணாங்க. இந்த ரூட்டை சீனரியாக இன்றைக்கி நம்ம ரசிச்சுட்டு போகிறோம். ஆனால் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, இந்த ரூட்டு கட்டி முடிக்கிறதுக்குள்ளே 20,000 ஒர்க்கர்ஸ் தன்னோட உயிரை இழந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ சமர்ப்பணம்.